வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீணா, வர்ணியா. முதலில் தலைப்புச் செய்திகள். +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. 91.3% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. முதலிடத்தை பிடித்தது திருப்பூர் மாவட்டம். 1281 பள்ளிகள் 100% தேர்ச்சி. மக்களவைத் தேர்தலில் 71.87% வாக்குப்பதிவு. தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தகவல். வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு. சிசிடிவி கேமராக்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு. தமிழகம் புதுச்சேரியில் +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. 95.37% தேர்ச்சி விகிதத்துடன் திருப்பூர் மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற +2 பொதுத் தேர்வை 8,87,992 மாணவ மாணவிகள் எழுதினர். அரசு தேர்வுத்துறை இணையதளத்தில் இன்று காலை 9:30 மணியளவில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. மாணவர்களுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்பட்டன. 95.37% தேர்ச்சி விகிதத்துடன் திருப்பூர் மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது. 95.23% ஈரோடு மாவட்டம் 2ஆம் இடத்தையும், 95.15% பெரம்பலூர் மாவட்டம் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. ஒட்டுமொத்தமாக 91.3% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட தேர்ச்சி விகிதம் 5.7% அதிகரித்துள்ளது. 93.64% மாணவிகளும் 88.57% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல் இந்த ஆண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சென்னையில் 92.96% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் உள்ள 7,083 மேல்நிலைப் பள்ளிகளில் 1,281 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. அரசு பள்ளிகள் 84.76%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93.64%, மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் 98.26% தேர்ச்சி பெற்றுள்ளன. அரசு பள்ளிகளில் கன்னியாகுமரி மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது. தேர்வு எழுதிய 2,697 மாற்றுத்திறனாளிகளில் 2,404 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய 45 சிறை கைதிகளில் 34 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் மாவட்டம் முதலிடம் பிடித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக மாவட்ட ஆட்சியர் KS பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் மாநில அளவில் முதன்மை மாவட்டமாக வந்திருக்கின்ற வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இந்த முதன்மை மாவட்டமாக உருவெடுப்பதற்கு சிறப்பாக பணிபுரிந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர்கள், கல்வித்துறையை சார்ந்த அனைத்து அலுவலர்கள், அதே போன்று அதற்கு மூல காரணமாக இருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95.23% பேர் தேர்ச்சி பெற்று ஈரோடு மாவட்ட மாநில அளவில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் 24,316 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதினர். இன்று தேர்வு முடிவுகள் வெளியானதை அடுத்து ஈரோடு மாவட்டம் மாநில அளவில் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை புரிந்துள்ளது. இன்றைக்கி நான் என்னோடய ரிசல்ட்டை பார்த்துட்டு மார்க் நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க, அவங்களும் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாநிலத்திலே 2ஆவது இடம் பிடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் இடமும் பிடிக்கும் நாங்கள் வேண்டிக்கிறோம். அப்புறம் அடுத்த டைம் காலேஜ் போகணும், அப்புறம் நல்லா படிக்கணும். ஈரோடு மாவட்டம் மாநில அளவில் 2ஆவது இடம் பெற்றுள்ளது. ரொம்ப பெருமைக்குரியது. எங்கள் பள்ளி 96% எடுத்திருக்கிறாங்க. இது அடுத்த வருஷம் இன்னும் நாங்கள் சென்டமுக்கு இன்னும் பாடுபட போகிறோம். 328 குழந்தைங்க எழுதுனதில் 96% நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம். +2 பொதுத் தேர்வில் முக்கிய பாடங்கள் வாரியாக இயற்பியலில் 93.89%, வேதியியலில் 94.88%, உயிரியலில் 96.5% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.
கணிதத்தில் 96.25%, தாவரவியலில் 89.98%, விலங்கியலில் 89.44% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கணினி அறிவியலில் 95.27%, வணிகவியலில் 91.23%, கணக்கு பதிவியலில் 92.41% தேர்ச்சி பெற்றுள்ளனர். பள்ளி மாணவர்கள் மற்றும் தனித் தேர்வர்கள் தங்களுடைய மதிப்பெண் பட்டியலை www.dge.tn.nic.in என்ற இணையதளத்தில் வரும் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் விடைத்தாள் நகல் மற்றும் மதிப்பெண் மறுகூட்டலுக்கு தாங்கள் பயின்ற பள்ளி மூலமாகவும், தனித் தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் மூலமாகவும் வரும் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி சிறப்பு துணைத் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே +2 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். 577 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். தமிழில் 98, இங்கிலீஷில் 93, காமர்ஸில் 89, அக்கௌண்ட்ஸில் 100, பிஎம்மில் 98, எக்கனாமிக்ஸில் 99 வாங்கியிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த ஸ்கூலில் என்னை சேர்த்ததுக்கு, இவ்வளோ நல்ல ஸ்கூலில் என்னை சேர்த்துருக்காங்க. என்னை இது வரைக்கும் எங்கள் அம்மா தான் நல்லா பார்த்துட்ருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு தான் எனக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ். அப்புறம் ஹெச்எம் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. இந்த 6th இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். இந்த எல்லா வருஷத்துலேயும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக டீச்சர்ஸ், ஹெச்எம் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிகாம் ஜென்ரல் எடுத்திருக்கேன். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஐஏஎஸ் ஆகணும், யங் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றது தான் என்னோட ட்ரீம். என்னோடய மார்க் வந்து 600க்கு வந்து 575, தமிழில் வந்து 94, இங்கிலீஷில் 95, எக்கனாமிக்ஸில் 97, காமர்ஸில் 91, அக்கௌண்டன்ஸில் ஃபுல் மார்க், அப்புறம் பிஸ்னஸ் மேக்ஸ் 98. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஆம்பிஷன் வந்து சிஏ ஆகணுன்ட்டு. நான் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு வந்து என்னோட ஹெச்எம் தாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. மார்னிங் கிளாஸும் டெய்லி ரெகுலராக நடக்கும். அதில் தான் எங்களால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சுது. எங்கள் ஸ்கூலில் ப்ளஸ் எங்கள் ஸ்கூலில் வந்து நிறைய பேர் வந்து ஹை மார்க் எடுக்க இதுதான் காரணம். நான் 12th 514 செக்யூர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மார்க் எடுத்ததுக்கு என்னோடய டீச்சர்ஸ் தான் காரணம். ஐ வாண்ட் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் as well as மை டீச்சர்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. என்னோடய நேட்டிவ் கும்பகோணம். நீட் படிக்கிறதுக்காக தான் நான் சென்னைக்கே வந்தேன். 11th and 12th இந்த ஸ்கூலில் படித்தேன். ரொம்ப நல்ல கோச்சிங். தேங்க்யூ டு ஆல். 12th ரிசல்ட்டில் நான் வந்து பாஸ் ஆகிட்டேன். நான் அடுத்து என்ன படிக்க போகிறேன்னா பிகாம் படிக்க போகிறேன். அந்த பிகாமில் வந்து பிகாம் படித்து ஒரு நல்ல வேலையில் ஜாப் தேடுறேன்னு நான் ஆசைப்பட்றேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி எல்லாமே பாஸ் ஆகிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். எனக்கு பிகாம் படிக்கணும்னு ஆசை. நான் பாஸ் ஆகிட்டேன். 350 எடுத்திருக்கேன். பரவாயில்ல, நான் கம்மியாக தான் எடுப்பேன்னு நினச்சிருந்தேன். அதிகமாக எடுத்துரு, அதுவே சந்தோஷம். இப்போ எனக்கு பிகாம் ஜெனரல் படிக்கணும்னு ஆசை. ஃப்யூச்சரில் எனக்கு வந்து ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை. அதனால் எனக்கு இந்த மாதிரி இப்போதைக்கு போதும், அதிகமாக எதிர்பார்க்க மாட்டேன் நான். இதனிடையே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளின் பெயர்களை அந்தந்த பள்ளிகள் விளம்பர நோக்கில் பயன்படுத்தக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாணவர்களின் நலன் கருதி விளம்பரப்படுத்துவதை பள்ளிகள் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் வகையிலும் பள்ளிகள் செயல்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 38 மக்களவைத் தொகுதிகளில் 71.87% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியில் 80.49% வாக்குகளும், குறைந்தபட்சமாக தென்சென்னை தொகுதியில் 56.41% வாக்குகளும் பதிவானதாக கூறினார். 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 75.57% வாக்குகள் பதிவானதாக குறிப்பிட்ட சத்யபிரதா சாஹூ, அதிகபட்சமாக சோளிங்கர் தொகுதியில் 82.26% வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். 2019 ஜெனரல் எலெக்ஷன் ஆஃப் லோக்சபா தமிழ்நாட்டில் 38 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்ஸில் நேற்று நடந்திருக்கோம். அதில் ஆவரேஜ் ஓட்டர் டர்ன் அவுட் 71.87%. இதில் ஹையஸ்ட் தர்மபுரி 80.49% and minimum 56.41% in Chennai South. 18 பை எலெக்ஷன் அசம்பிளிக்காக பண்ணியிருக்கோம். ஸ்டேட்டோட ஆவரேஜ் அந்த 18க்கு 75.57%. இதில் ஹையஸ்ட் இருக்குது Solinger is 82.26
Arur is 82.08. Lowest is Perambur, 64.14%. So இது final figure இல்லை, but approximately 2 crore 5 lakhs men have participated in the polling. 2 crore 11 lakhs female have participated in the polling. 1011 transgender. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. வேலூர் மக்களவை தொகுதி தவிர தமிழகத்தில் 38 மக்களவை தொகுதி மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு மக்களவை தொகுதியில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதேபோல் 18 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலில் 70.90% வாக்குகள் பதிவாகின. இடைத்தேர்தலில் 71.62% வாக்குகள் பதிவாகின. இதனிடையே தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன. தென் சென்னை தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலும், மத்திய சென்னை தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள் நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரியிலும், வடசென்னை தொகுதி வாக்குப்பதிவு எந்திரங்கள் ராணிமேரி கல்லூரியிலும் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் சிசிடிவி கேமராக்கள் மூலமும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. வாக்கு எண்ணிக்கை மே 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனிடையே சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் ராணிமேரி கல்லூரியில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரகாஷ் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்கு மையங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாக்கு எண்ணும் மையங்கள் சிசிடிவி கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படும் என்றும் 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரகாஷ் கூறினார். இப்போதைக்கு எல்லா பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டன்சியில் இருக்கக்கூடிய அசம்பிளி செக்மெண்ட் வாரியாக எல்லா இடத்துல இருந்தும் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகி ப்ராப்பராக சீல் பண்ணி முடிக்கப்பட்டிருக்குது. இந்த சீலிங் இது இந்த 3 பாராளுமன்ற தொகுதி இல்லாமல் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான இடைத்தேர்தலும் சேர்த்து இதில் அடங்கும். இந்த சீலிங் பார்த்தீங்கன்னா 3 இடங்களில் நடக்குது. எல்லா சென்டர்லேயும் இந்த கவுண்டிங் சென்டர்ஸில் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் செக்யூரிட்டி, 3 அடுக்கு பாதுகாப்பு என்ஷூர் பண்ணியிருக்கிறோம். முதல் அவுட்டர் லெவல், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னர் லெவல், அதுக்கப்புறம் தேர்ட் இன்னர் லெவல், செகண்ட் இன்னர் லெவல், எண்ட் ஆஃப் ஃபைனல் ப்ராசஸ் வரைக்கும் இந்த ஸ்ட்ராங் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுவோம். இதனிடையே விழுப்புரம் மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. தேர்தல் மேற்பார்வையாளர் முகேந்திரபால், மாவட்ட தேர்தல் அலுவலர் சுப்பிரமணியன் மற்றும் அனைத்து கட்சி வேட்பாளர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. வாக்குப்பதிவு எந்திரம் வைக்கப்பட்டுள்ள கல்லூரி முழுவதும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரோடு மக்களவை தொகுதிக்குட்பட்ட அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களும் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையமான சித்தோடு சாலை போக்குவரத்து பொறியியல் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டு தனி அறைகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு எந்திரங்களை பார்வையிட்ட மாவட்ட தேர்தல் அலுவலர் கதிரவன், அரசியல் கட்சியினர் முன்னிலையில் அனைத்து வாக்குப்பதிவு எந்திரங்களையும் உள்ளடக்கிய பாதுகாப்பு அறைக்கு சீல் வைத்தார். வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம், அரவங்குறிச்சி உள்ளிட்ட 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் தேர்தலிலும் இதே கூட்டணி தொடர அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் விதி அமலில் உள்ளதால் சூறைக்காற்று, மழை பாதிப்புகளுக்கான இழப்பீடு குறித்து ஆய்வு செய்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி கூறினார். 4 தொகுதிக்கு இப்போ வேட்பாளர் அறிவிக்க போறீங்களா? அறிவிச்சுதான் ஆகணும். தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. இன்னைக்கு அறிவிக்கிறீங்களா? இன்னைக்குன்னு இல்லை, விரைவாக தேர்தல் 4 தொகுதிக்கும் இடைத்தேர்தல் வேட்பாளர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அறிவிக்கப்படும். மதுரையில் சித்திரை திருவிழா கோலாகலம். பச்சை பட்டுடுத்தி ஆற்றில் இறங்கிய அழகர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. குஜராத்தில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த ஹர்திக் பட்டேலின் கன்னத்தில் இளைஞர் ஒருவர் அறைந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. குஜராத் மாநிலம் சுரேந்தர் நகரில் ஹர்திக் பட்டேல் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது மேடை மீது ஏறி வந்த இளைஞர் ஒருவர் யாரும் எதிர்பாராத விதமாக ஹர்திக் பட்டேலின் கன்னத்தில் திடீரென அறைந்தார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹர்திக் பட்டேலின் கன்னத்தில் அறைந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி சதவீதம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 2.69% அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா வெளியிட்டார். இதில் காஞ்சிபுரத்தில் 89.90% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 93.4% மாணவிகளும் 86.19% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநில அளவில் காஞ்சிபுரம் மாவட்டம் 23வது இடத்தை பிடித்துள்ளது. தேர்வு எழுதியவர்கள் எண்ணிக்கை 46,241. இதில் தேர்ச்சி சதவீதம் 80.90%. இது கடந்த ஆண்டை விட ஏறக்குறைய 2.69% அதிகம். இதில் மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் 93.04. மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் 86.19. மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் ஏறக்குறைய 4% மேலே கூடியிருக்கு. மாணவியரின் தேர்ச்சி சதவீதமும் 2% வந்து கூடியிருக்கு. இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 89.49% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 42,066 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினர். இந்த நிலையில் இன்று வெளியிடப்பட்ட தேர்வு முடிவில் 37,643 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் அரசு பள்ளிகளில் தேர்வு எழுதிய 3,436 பேரில் 3,216 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே குடிநீர் வழங்க கோரி பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் அடுத்த பொம்மைக்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட பழத்தோட்டம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியில் ஆழ்துளை கிணறு, சின்டெக் டேங்க் மூலம் குடிநீர் குழாய்களில் கடந்த 6 மாதங்களாக தண்ணீர் சரிவர வருவதில்லை. இதுகுறித்து திருப்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி பொதுமக்கள் ஆத்திரமடைந்தனர். திருப்பத்தூரிலிருந்து ஏழருவி வரை செல்லும் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த ஊராட்சி அலுவலர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் மறியல் கைவிடப்பட்டது. திருவண்ணாமலையில் போதிய பேருந்துகள் இயக்காததால் சித்ரா பௌர்ணமியை விட்டு அங்கு செல்லும் கிரிவல பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி நடைபெறும் கிரிவலம் பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டுக்கான கிரிவலம் நேற்று மாலை 7:11 மணிக்கு தொடங்கி இன்று மாலை 5:35 மணிக்கு முடிவடைகிறது. இந்நிலையில் 14 கிலோமீட்டர் தொலைவுள்ள கிரிவலம் முடித்த பக்தர்கள் சென்னை மற்றும் புதுச்சேரி பகுதிகளுக்கு செல்ல தற்காலிக பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். ஆனால் போதிய பேருந்துகள் இயங்காததால் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்தனர். பின்னர் கிடைத்த பேருந்தின் கூரை மீது ஏறி ஆபத்தான பயணம் மேற்கொண்டனர். இதுபோன்ற விழா காலங்களில் அதிக அளவில் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புனித வெள்ளியையொட்டி தமிழகம் முழுவதும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த தினமாக புனித வெள்ளியை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வருகின்றனர். புனித வெள்ளியையொட்டி சென்னையில் உள்ள சாந்தோம் தேவாலயத்தில் சிறப்பு கூட்டு திருப்பலி மற்றும் சிலுவை பாதை பிரார்த்தனை நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித வெள்ளியை அனுசரித்தனர். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகின் மீட்பிற்காக தன்னையே முழுமையாக சிலுவையிலே அறையுண்டு பாடுபட்டு இறந்து மீட்டார் என்பதை காட்டுகின்ற ஒரு துயரமான நாள், ஆனால் பொருள் நிறைந்த நாளாக இருக்கின்றது. இறைவன் தன்னுடைய மகனை உலகிற்கு அனுப்புகின்றார். அந்த மகன் இவ்வுலகில் உள்ள மீட்பிற்காக மனித குலத்திற்காக பாடுபட்டு இறந்ததின் காரணமாக 3ஆம் நாள் உயிர்க்கின்றார்.
இறைவனே மனிதனாக பிறந்து நமக்காக இறக்கின்றார் என்ற உணர்வுடன் இந்த நாளை இன்று அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் மனிதர்கள் செய்த பாவத்தினால அவருடைய உயிரையே மாய்த்து கொண்டார். சிலுவையில் அறைந்து அவரை அடக்கம் செய்யப்பட்டார்கள். மனிதர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்தினாலும் அவர்கள் இரத்தம் சிந்தி உலகத்திலே அவர் உயிரை விட்டார். அவர் அந்த நாளை தான் இந்த புனித வெள்ளிக்கிழமையாக நாங்கள் கொண்டாடுகின்றோம். அவருடைய பாடுகளை நினைத்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு முடிவில்லாத வாழ்வை அவர் கொடுக்க வேண்டுமென்று இந்த நேரத்தில் அவருடைய பாடுகளை நாங்கள் நினைத்து மனம் வருந்தி அவரிடத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்வையே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உலக மக்களுக்கு மீட்பு தருகின்ற ஒரு சக்தி வராதா, நம்ம மீட்பதற்கு ஒரு இறைவன் பறக்க மாட்டாரா என்று ஏங்கிய இஸ்ராயேல் மக்களுக்கு என்னையே நான் பரிகார பலியாக உங்களுக்கு நான் சிலுவையிலே அறைகின்றேன். அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக ஒரு நல்ல எதிர்காலமாக அமைய என்னையை நான் தியாக பலியாக ஒப்புக் கொடுக்கின்றேன் என்று இயேசு தன்னையே தியாக பலியாக தன்னையே ஒரு 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 மக்களுக்காக முழுமையாக ஒப்படைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைகின்ற நாள்தான் இந்த வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளிக்கிழமை என்பது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மதுரை தல்லாகுளத்தில் இன்று காலை 6 மணிக்கு வைகை ஆற்றுக்கு வருகை புரிந்த கள்ளழகரை வெண்பட்டு உடுத்தி வெள்ளி குதிரை வாகனத்தில் வந்து வீரராகவ பெருமாள் வரவேற்றார். இதனையடுத்து சர்க்கரை நிரம்பிய கிண்ணத்தில் கற்பூரம் ஏற்றி சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டனர். இதனையடுத்து ராமராயர் மண்டபத்தில் கள்ளழகர் இளந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த விழாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் உள்ள பிரசித்தி பெற்ற வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அழகர் ஆற்றில் இறங்கும் விழா நடைபெற்றது. நாட்டரசன் கோட்டையில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சில நாட்களுக்கு முன்பு சித்ரா பௌர்ணமி உற்சவ விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. இன்று கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் மண்டபத்தில் கள்ளழகர் பச்சை நிற பட்டு அணிந்து குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டு மேளதாளங்கள் முழங்க பவனி சென்ற கள்ளழகர் ஆற்றில் இறங்கினார். இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கள்ளழகரை வழிபட்டனர். சீனிவாச பெருமாள் கள்ளழகர் ஆற்றில் இறங்கிய வைபவத்தில் இருந்து பூவாலம்பூட்டலில் இருந்து நாங்கள் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழா பர்மாவுடைய ஆட்சி காலம் நகரத்தார்கள் முடிந்தது பின்னாடி 65 ஆண்டு காலமாக நடைபெறாமல் இருந்தது. நகரத்தார்களுடைய பெருமுயற்சியில் இப்பொழுது 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த ஆற்றில் இறங்கும் வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஒட்டி இங்கே உள்ள கிராமத்தாரும் பக்கத்திலே உள்ள கிராமத்தார்களும் பொதுமக்களும் நகரத்தார்களும் திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவை இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழாவானது சித்திரை மாதம் அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா அண்ணன் கூறியது போல 65 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்ததை ஒரு மக்கள் அனைவரும் நகரத்தார்கள் சேர்ந்து நடத்தும் இந்த திருவிழாவிற்கு இன்று பெருமாள் பச்சை சார்த்தி வெள்ளை குதிரை வாகனத்தில் ஆற்றில் இறங்குவார். அவர் அருள்பாலிப்பதால் நாடும் நமது நகரமும் சிறப்பாக இருக்கிறது. எல்லோரும் வாழ. திருவள்ளூரில் ஹரிகிருஷ்ண பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. பொன்னேரி அடுத்த திருவாயர்பாடியில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஹரிகிருஷ்ண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஹரிகிருஷ்ண பெருமாளுக்கு சவுந்தரவல்லி தாயாருக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க வேத மந்திரங்கள் ஓதியபடி கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் தொட்டி வாகனத்தில் எழுந்தருளிய ஹரிகிருஷ்ண பெருமாள் 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலவரத்தை தூண்ட முயன்ற கிளர்ச்சியாளர்கள், துப்பாக்கிச் சூட்டில் பெண் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
பிரிட்டன் தலைநகர் லண்டனில் கிளர்ச்சியாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பெண் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். லண்டனில் டெரி பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் சிலர் பொது இடத்தில் ஒன்று கூடி கலவரத்தை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து அப்பகுதிக்கு விரைந்த போலீசார் மீது கிளர்ச்சியாளர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் கையெறி குண்டுகளை வீசியும் தாக்குதல் நடத்தினர். துப்பாக்கிச்சூட்டில் சாலையில் நின்றிருந்த பெண் ஒருவர் உயிரிழந்தார். போலீசாரின் வாகனம் மீது குண்டு வீசப்பட்டு அது மளமளவென தீப்பற்றி எரிந்தது. அக்கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. கிளர்ச்சியாளர்கள் பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடுமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. 91.3% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. முதலிடத்தை பிடித்தது திருப்பூர் மாவட்டம். 1281 பள்ளிகள் 100% தேர்ச்சி. மக்களவைத் தேர்தலில் 71.87% வாக்குப்பதிவு. தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தகவல். வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு. சிசிடிவி கேமராக்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.